நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத ஏமாற்று இல்லையா? உங்க மனசை அந்த சொல்லுங்க. வீட்டில இருந்து கைது செய்ய போறதாவும் அது என்ன நான் எதிர்பார்த்தாங்க இருக்கேன். நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. ராணிப்பேட்டையில கூட இந்த விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இப்ப நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்துல வழக்கு. இப்ப ஒவ்வொன்னா போகணும். ஒரே நேரத்துல 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஒவ்வொன்னா தான் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க, எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியா அழைப்பாணை கொடுத்து தனித்தனியா ஆதரவு சொல்றது. இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்லை. நீங்க எவ்வளவு நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பா இருக்கு. நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிரு இல்ல, அதனால போடுற ஆட்டம் தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான். இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் நிறைய பேர் நாதகாவிலிருந்து விலகுறாங்க. அதனால அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை, ஒரு குறிக்கோளும் இல்லை. அதுக்கு முன்னாடி போயிட்டு தான் இருக்கிறாங்க. பெரியாருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரியாரை பத்தி நான் பேசுறேன், பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும். பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே. நான் கேட்கறதுக்கு இல்லை. பெரியார் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு நான் பேசினேன், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும். இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு கூடாது. இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அது போய் இது போயின்னு பேசிட்டு கூடாது. அவர் பேசுறத இப்போதையே அதை பெருசா பேசணும். அவர் பேசியிருக்காரு, இப்போது அதையும் பேச பொருளா மாறுது. இப்போதையும் எப்போது பேசணும்? நீங்க ஏன் பேசுனீங்க? எப்போதுனாலும் ஏன் பேசுனீங்க? நான் கேட்கிறேன். இந்த பைபிள், பகவத்கீதை, குரான்லாம் சொல்லப்பட்ட எவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு? ஏன் தினம் பேசுறீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் என் மொழியை சிதைத்து, என் கலை இலக்கிய பண்பாட்டை அழிச்சு, என் வழிபாட்டை அழிச்சு, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து, முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி, ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய்நிலத்துல கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான். அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான். அது அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது. இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? உங்களால திராவிட மாடல்ங்கிறீங்க, ஆனா விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க. தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதானே? துணி விருந்தா? எல்லாமே ஏமாற்று. என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய கலை, என்னுடைய இருக்க இலக்கியம், என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துலாம் திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம். இது எப்படியே இருக்கிறது? பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுவி ஒற்றை குறியீட்டு மற்றவர்கள் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு? தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. மறுப்பது யாரு? எதிர்ப்பது யாரு? யாரு எதிர்க்குது? இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத ஏமாற்று இல்லையா? உங்க மனசை அந்த சொல்லுங்க. ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதுல இருந்து விலகி வெளியில வந்தார்? யாராவது சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள். அதுக்கு மேல நம்ம இங்க இருந்து பயனில்லைன்னா வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது. இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில சோறுட்டி விட்டுறீங்க, இந்தியில பேசி வாக்கு கேட்கிறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கு, இந்தி பயிற்று கற்பிக்கிறீங்க. அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க? ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை சனிங்கிறது, காட்டுமிராண்டி மொழிங்கிறது, இது முட்டாள்களின் பாஷைங்கிறது. முட்டாள்களின் பாஷைன்னா நாங்கள்லாம் முட்டாளா? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா? சொல்லுங்க, முட்டாள்களா? அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு. எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன் எழுதிருக்கு சொல்லுங்க? எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு? எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் எழுதிருக்கு காலில் இருந்து. ஆனால் அம்பேத்கர் தெளிவா எழுதுறாரு, 4 வர்ணத்தையும் தாண்டி இன்னும் கொடிய ஒரு வர்ணம் இருக்குடா, பஞ்சமர்னு ஒண்ணு.
அப்படின்ற என்னைய மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது? நீ யாரு முதல்ல? இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. நீங்க தெலுங்கு இருக்கீங்க, கன்னடம் இருக்கிறீங்க, மலையாளி இருக்கிற, துளுவர் இருக்கிற, மராட்டி இருக்கிற, பீகார் இருக்கிற, எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும் போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர், உன் தாய்மொழி எது? தெலுங்கோ அல்லது கன்னடமோ. நீ இங்க உட்கார்ந்துட்டு என்னுடைய மொழியை, அதுல என்ன இருக்கு? அது ஒரு சனியை விட்டு ஒழி, அது முட்டாள்களின் மொழி, தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்கொள்ளலாம் இல்ல, இதெல்லாம் என்னது? அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா? அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா? அப்ப மலையாளத்துல எல்லாம் இருக்கா? என்னது? உன் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க. உன்னை படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன், கம்பன், கபிலன் எல்லாம் யார் படிக்க வச்ச? நீங்களா சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பள்ளிக்கூடம் திறந்து பல்லாயிரக்கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜ். படிக்க பிள்ளைகள் வரல, பசியோட இருந்த பாடம் மண்டையில் ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான். கையேந்தி நின்னா அந்த மகன். தாளாளர்கள்லாம் கொடை கொடுங்க. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க. இந்தாங்க காமராஜ், நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏற்றதால் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன். நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா? சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க. யார் நீ? எங்க படிக்க வச்ச? என்ன படிக்க வச்ச? நேற்றிலிருந்து கைது செய்ய போறதாகவும் தகவல். அது என்ன நான் எதிர்பார்த்தான் காத்திருக்கேன். பையில வாங்கி பெட்டியோட தான் சுத்தி இருக்கேன். தம்பி இதெல்லாம் என்ன தம்பி? என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி? என் ஒருவன் உழைப்பு பத்தாது, எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தூக்கி பண்ணி உட்கார வைப்பாங்க. என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நின்றான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன். அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல, இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல. அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும். இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு, சிறையில போட்டா நல்லா படிக்கலாம். புரியுதா? இன்னும் கொஞ்சம் விரிவு செய்துக்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் பயப்பட இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி? நன்றி நன்றி.